بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதம் நிறைந்த ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமி இருக்கிற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் துஆவை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் காஷ்மீரினுடைய புல்வாமா தாக்குதலிலே ஈடுபட்ட முஸ்லிம் பயங்கரவாதிகளை என்று சில இடங்களிலும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஒழிப்போம் என்று பல்வேறு இடங்களிலும் போஸ்டர்களும் பிளக்ஸுகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. வருகிற வழியிலே பார்வதிபுரத்தினுடைய மேம்பாலத்துக்கு கீழே கூட ஒரு பிளக்ஸ் வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஒழிப்போம், பாகிஸ்தானை வேறறுப்போம். 2019 எலெக்ஷனுடைய நேரம். கடந்த 5 ஆண்டுகளிலே ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் தோல்வி அடைந்தே விட்டார்கள் என்பதை பரவலாக எல்லோராலும் பேசப்படுகிற ஒரு சூழலிலே இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கிற வார்த்தை மீண்டும் உயிரூட்டப்படுகிறது என்று சொன்னால் ஒரு பெரிய சதிவலையிலே நாம் பின்னப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம விளங்கணும். மல்லம் யஹ்தம்ம பி அம்ரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்ஹு. யார் முஸ்லிம் சமூகத்தினுடைய விஷயங்களை பற்றி கவலைப்படவில்லையோ அவர்கள் முஸ்லிம்களே இல்லை. நமக்கு என்ன போர்டு வச்சா நமக்கு என்ன, நம்ம தொப்பி போட்டு தாடி வச்சுட்டு தானே வர்றோம், நம்ம பள்ளியில வந்து தொழுறதானே செய்றோம். அவ என்ன பரப்புனா என்ன சொன்னா என்ன, எந்த மாதிரி மீடியாக்கள் பேசினா நமக்கு என்ன. இப்படி யாராவது நினைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் முஸ்லிம்களே இல்லை என்று சொன்னார்கள் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா. எதை நோக்கி நம்மை நகர்த்தி செல்கிறார்கள் அப்படிங்கறத நீங்க நல்லா விளங்கிக்கிடணும். நாம விரும்பியோ விரும்பாமலோ நாமளும் பிளக்ஸ் வைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய தேசபக்தியை வெளிப்படுத்த என்ன நடந்துச்சு, யாரு நடத்தினா, எப்படி நடந்தது என்கிற கேள்வியை கூட முன்வைப்பதற்கு யாருக்கும் வாய்ப்பே இல்லை. ஏதாவது நடந்துச்சுன்னா நாமளும் என்ன செய்யணும், வேகமாக கண்டன அறிக்கையை பதிவு செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். முஸ்லிம் தலைவர்களிடத்திலே கூட அப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. கேரளாவில் எர்ணாகுளத்தினுடைய மகாராஜாஸ் கல்லூரியில அபிமன்யு என்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்த ஒரு மாணவன் கேம்பஸ் ஃப்ரண்ட் மாணவர்களுக்கு மத்தியிலே நடந்த ஒரு கை கலப்பிலே இறந்து போகிறார். அது மாணவர்களுக்கு மத்தியிலே நடந்த ஒரு பிரச்சனை. இறந்து போனது அபிமன்யு என்கிற காரணத்தினால் கேரளாவினுடைய அத்துணை மீடியாக்களும் அதை பெரிதுபடுத்தியது. தமிழகத்தினுடைய இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்கள் கூட என்ன செஞ்சாங்க, கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார்கள். கேரளாவினுடைய எல்லா முஸ்லிம் அறிஞர்கள் கூட மதவாதம் ஒழியட்டும் என்கிற ஒரு முழக்கத்தோடு மேடைகளிலே முழங்க தொடங்கினார்கள். ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னால இளைஞர் காங்கிரஸை சார்ந்த 2 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். கிருபேஷும் சசிதரனும். யாருமே வாய் திறக்கல. எதை நோக்கி நாம் நகர்த்தி செல்லப்படுகிறோம் பார்த்தீங்களா? எங்கே ஒரு முஸ்லிமினுடைய பெயர் அங்கு வந்து விடுமோ என்கிற சூழ்நிலை வருகிற போது நாமவே வாலண்டியரா போய் நாங்க அதை கண்டிக்கிறோம், எங்களுக்கு உங்களுக்கு சொந்தம் இல்ல, சம்பந்தம் இல்ல, இஸ்லாம் நிச்சயமாக இதை கண்டிக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் நமக்கு யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? 350 கிலோ ஆர்டிஎக்ஸ்
நீ என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த? 56 இன்ச் மார்பையை கொண்டிருக்கிற மோடியினுடைய கரங்களிலே ஆட்சிக்கு வந்தால் பாகிஸ்தானுடைய வாளை ஒட்ட நறுக்குவோம் என்று ஆட்சிக்கு வந்துவிட்டு காஷ்மீரில் எந்த பயங்கரவாத தாக்குதலும் நடக்காத அளவிற்கு இந்த தேசத்தை பாதுகாப்பார் என்று வாக்களித்து விட்டு பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஒழித்து கட்டுவதற்காக வேண்டிய டிமானிட்டைசேஷனை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று நூற்றுக்கணக்கானவர்கள் செத்து மடித்த பொழுது அதற்கு ஆதரவாக குரல் எழுப்பிவிட்டு இப்ப 40 பேர், அதுக்கப்புறம் ஒரு 4 பேர், 44 பேர் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்து ஆட்சியில் இருந்து இறங்க வேண்டிய அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாமிய பயங்கரவாதம் ஒழியட்டும். எங்க போறோம் பாத்தீங்களா? எங்கே நகர்த்தி செல்லப்படுகிறோம் பார்த்தீர்களா? நாம் சொல்கிறோம், முஸ்லிம்கள் சொல்ல வேண்டும், நீ தோத்துட்ட. இந்த நேரத்தில் போய் நாம எல்லாரும் திமுகவுக்கு போனோம், நாம எல்லாரும் டிடிவி பக்கம் போனோம், நாம எல்லாரும் காங்கிரஸ் பக்கம் போனோம், அது தோல்வி மனப்பான்மை. அது அந்த சூழலில் இருந்து வெளியே வரணும். முதல்ல நாம இப்படியே அடுத்தவங்க மேல சவாரி பண்ணிக்கிட்டே போகணும் என்கிற மனப்பான்மையில் இருந்து இந்த சமூகத்தை விடுவிக்க வேண்டும். நாம எல்லாருமே தற்காலிக தீர்வை தேடுறோம். இந்த 2019 எலெக்ஷன்ல நாம என்ன செய்யணும்? நான் கேட்கிறேன், எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஸ்டாலின் முதலமைச்சராகி மத்திய பிரதமராக வந்து ராகுல் காந்தி வந்துட்டா பாசிசம் முடிஞ்சிருமா? அப்படி நம்புறோம். நம்ம அப்படி ஒளிஞ்சு போகக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கட்டமைப்பு இருக்கு. என்ன நம்பிக்கை இது? நாம் முன்மொழிய வேண்டும். உன்னால பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியலன்னா சொல்லு, அது எங்க கிட்ட கொடு, எங்க கிட்ட கொடு, முஸ்லிம்கள்ட்ட கொடு. இஸ்லாமிய தீவிரவாதம் எங்கிருந்து வருகிறது என்பதை நாங்கள் கண்டுபிடித்து அழிக்கிறோம். அது தமுமுகவா இருக்கட்டும், மாமகவா இருக்கட்டும், எஸ்டிபிஐயா இருக்கட்டும், பாப்புலர் ஃப்ரண்டா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவர்களுடைய கையிலே அல்லது உலமாக்களுடைய கையிலே இஸ்லாமிய பற்றுள்ள முஸ்லிம்களுடைய கையிலே ஆட்சி வரும் என்று சொன்னால் நாங்கள் சொல்கிறோம், ஜெய்ஷி முஹம்மதினுடைய அமீர் உட்பட அனைத்து நபர்களையும் சுட்டுக் கொள்வதற்கு முஸ்லிம் சமூகம் தயார். அது என்ன? ஜெய்ஷி முஹம்மதை இஸ்லாமிய பயங்கரவாதத்தோடு ஒப்பிடுவது, ஹிர்கத்துல் முஜாஹிதீன இஸ்லாமிய பயங்கரவாதத்தோடு ஒப்பிடுவது என்ன? இஸ்லாம் என்ன அப்படி சொல்லி இருக்குதா? இஸ்லாம் என்ன தற்கொலை படை தாக்குதலின் மூலமாக ஏதோ சம்பந்தம் இல்லாத அப்பாவி ஜவான்களை கொல்வதற்கு குர்ஆன் சொல்லி இருக்கா, இல்ல ஹதீஸ் சொல்லி இருக்கா? சம்பந்தமே இல்லாம இஸ்லாமிய பயங்கரவாதம், முஸ்லிம் பயங்கரவாதிகள், சில இடங்கள்ல இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் போய் முற்றுகையிட்டு போலீஸ் கூப்பிட்டு என்னையா இது இஸ்லாமிய பயங்கரவாதம், முஸ்லிம் பயங்கரவாதம், காஷ்மீர்ல என்ன இஸ்லாமிய ஆட்சியா நடக்குது? காஷ்மீர்ல யாருடைய ஆட்சிங்க நடந்துச்சு? கவர்னர் ஆட்சிக்கு முன்னால வரைக்கும் பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி நடந்துச்சு. அங்க என்ன இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருந்தா பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? இல்ல பாகிஸ்தான்ல இஸ்லாமிய தீவிரவாதம் இருந்தால் பாகிஸ்தான்ல இம்ரான் கான் என்ன இஸ்லாமிய ஷரியத்தை முன்மொழிந்த ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு? இதுக்கு முன்னால இருந்தாரு பர்வேஸ் முஷரப், அவர் என்ன குர்ஆனையா சட்டமா வச்சிருக்கிறாரு? அதுக்கு முன்னால இருந்தாரு நவாஸ் ஷரீப், அவர் என்ன குர்ஆனுடைய சட்டத்தையா வச்சிருக்கிறாரு? எதன் அடிப்படையில் நீங்கள் இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்கிறீர்கள்? இந்த கேள்வியை கேட்கிறதுக்கு கூட நாம தயாரா இல்ல. நாமளும் கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு நாமளும் சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு நகர்த்தி செல்லப்பட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும். முதல்ல இஸ்லாம் அப்படி ஒரு பயங்கரவாதத்தை போதிப்பதாக சாதாரண பாமர மக்களுடைய உள்ளத்துல ஆழமா பதிய வச்சிடறாங்க. அதான் நீங்க விஷயத்தை அங்கதான் புரிஞ்சுக்கிடணும். நம்ம என்ன அப்படியா செய்யறோம் அப்படின்னு இல்ல. இந்த பரப்புரைகள் இருக்கிறதே, இதனால் வரையிலும் பாசிசத்திற்கு எதிரான அலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் கூட ஆஹா இந்த முஸ்லிம் நாம் மறுபடியும் தலதூக்க ஆரம்பிச்சுட்டான், மறுபடியும் ஜெய்ஷி முகமது வந்துருச்சு, அதனால மறுபடியும் எங்க போடணும், தாமரைக்கு தான் ஓட்டு போடணும் என்கிற ஒரு சூழலுக்கு இவர்கள் நகர்த்தி செல்லப்படுகிறார்கள். இஸ்லாம் இருக்கிறதே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். பலஸ்தீனத்துக்கு வர்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. பலஸ்தீனத்துல இப்பவும் பார்க்கலாம், பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அருகாமையில் ஒரு கிறிஸ்தவ சர்ச் இருக்கும்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து அந்த கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போகிற பொழுது அந்த கிறிஸ்தவ சர்ச்சுக்கு அருகாமையிலே இருக்கிற ஒரு பள்ளியினுடைய சுவற்றில் ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கும். இஸ்லாமியர்கள் காலங்காலமாக இந்த சர்ச்சுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், அது இஸ்லாமிய அரசின் கடமை. சர்ச்சில் என்ன அல்லாஹ்வையா தொழுகிறாங்க? அது எந்த சர்ச் தெரியுமா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று பைபிள்ல அவங்க ஒரு வரலாறு சொல்றாங்களே, இந்த சிலுவை எந்த இடத்திலே இருக்கிறதோ அங்க ஒரு முகடு மாதிரி போடப்பட்டிருக்கும். அந்த அடையாளம் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணம் அவுகாஃப்ல இருந்து போகுது. எங்க இருந்து போகுது? வக்ஃப் சொத்து இருக்குல்ல, வக்ஃப் சொத்து, முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்து இருக்குல்ல, இந்த முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்துல இருந்துதான் அங்கே காவல் நின்று கொண்டிருக்கிற முஸ்லிம் போலீஸ்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள். என்னைக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்து கொடுத்த ஒப்பந்தம். இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய முரண் என்ன? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். வமா ஸலபூஹு வமா கதலூஹு, அவர் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர் படுகொலை செய்யப்படவும் இல்லை. குர்ஆன் சொல்லுது. ஆனால் குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்பது முஸ்லிம்களுடைய கிப்லா, அதற்கு அருகாமையிலேயே சிலுவையை அமைத்து சர்ச் வைத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்களுடைய அந்த சர்ச்சுக்கு அன்றிலிருந்து இன்று வரையிலும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது, அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரால? இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாமே தவிர நமக்கு எதிரான சித்தாந்தம் உடையவர்களும் கொள்கை உடையவர்களும் நம்முடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற பொழுது, நமக்கு கீழே இருக்கிற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக பள்ளிவாசலுக்கு வக்ஃப் செய்த வக்ஃப் சொத்துக்களில் இருந்து சம்பளம் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்கிறதே தவிர இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானவர்களை குண்டு வைத்துக் கொள்வது என்பது ஒருபோதும் இஸ்லாமிய மரபு இல்லை. எனவேதான் சொல்கிறோம், அந்த ஜெய்ஷி முகம்மதை முஸ்லிம்களிடத்திலே ஒப்படையுங்கள், அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை முஸ்லிம்களிடத்திலே ஒப்படையுங்கள். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தின் பெயரால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற அத்துணை தீவிரவாதத்திற்கும் முடிவு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அது முஸ்லிம்களால் மட்டும்தான் முடியும். இல்லாதது வரைக்கும் முஸ்லிம்களின் பெயரால் அவர்கள் எதையாவது நடத்தி 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 முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனைகளை இந்த தேசத்திலே ஆழமாக ஊன்றிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாண்டிச்சேரிக்கு போயிருந்தோம், அங்கே சொல்கிறார்கள், அங்க இருக்கிற முஸ்லிம்கள் சொல்றாங்க, ஒரு காலத்திலையும் இங்க பிஜேபி வரவே வராது. பிஜேபி ஏன் வராதுன்னு சொன்னா, அங்கு நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு பாண்டிச்சேரியில். எல்லா கோவில்களினுடைய விக்கிரகங்களையும் கொண்டு வந்து பீச்சில் வச்சு ஒரு வழிபாடு நடத்தி கிட்டத்தட்ட 40 நாள் அந்த விழா நடக்கும். அந்த விழாவுக்காக இந்த சாமி சிலைகளை எல்லாம் அலங்கரித்து வச்சு மாலையெல்லாம் போட்டதுக்கு பின்னால அதை முதல்ல தொட்டு தூக்கி கொடுக்கிறதுக்கு முஸ்லிம்கள்லாம் வரணுமா. அந்த முஸ்லிம்கள் எங்க இருப்பாங்க? பிரான்ஸ்ல இருப்பாங்க. பாண்டிச்சேரியோடு தொடர்புடைய நிறைய முஸ்லிம்கள் எங்க இருப்பாங்க? பிரான்ஸ்ல இருப்பாங்க. பிரான்சில் இருந்து அந்த முஸ்லிம் அந்த பரம்பரையாக அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அந்த முஸ்லிம்கள் வந்து அவங்க தொட்டு தூக்கி கொடுத்ததுக்கு பின்னால்தான் அந்த சிலையினுடைய ஊர்வலத்தையே துவக்கி வைக்கிறார்கள். நாங்கள் மிக இணக்கமாக இருக்கிறோம். அதுக்காண்டி முஸ்லிம் போய் ஷிர்க் பண்றான்னு அர்த்தம் இல்லை. நீங்க தப்பா வழங்கிக்கிடக்கூடாது, முஸ்லிம்கள்லாம் ஷிர்க் வைக்கிறாங்க அப்படின்னு வழங்கிக்கிடக்கூடாது. அதை ஒரு மரியாதையாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள் தான் இந்த ஊர்வலத்தை துவக்கி வைக்க வேண்டும் என்று. எனவேதான் நீங்க பார்த்திருப்பீங்க, புதுச்சேரியில மட்டும் 4 நியமன எம்எல்ஏக்களை பிஜேபி வைத்திருக்கிறது. ஏன் வச்சிருக்கிறது தெரியுமா? அங்க கூட்டணி வச்சா கூட பிஜேபி ஓட்டு வாங்குவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. முஸ்லிம்களும் இந்து சகோதரர்களும், அது வன்னியர்களாக இருக்கட்டும், தலித்துகளாக இருக்கட்டும், உயர்குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். அந்த நெருக்கத்தை தகர்ப்பதற்கு பல்வேறு சூழ்ச்சிகளை பிஜேபி அங்கு
செய்த போதிலும் கூட அந்த நெருக்கத்தை தகர்க்க முடியவில்லை. ஆனால் தமிழகத்திலே அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் ஒழியட்டும் என்கிற சம்பந்தம் இல்லாத பேனர்கள் எல்லா மூலை முடுக்குகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். இல்ல இல்ல அதெல்லாம் வராது, இது பெரியார் மண்ணு அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறீங்கல்ல, கூட்டணி எப்படி எல்லாம் போகுது, கூட்டணி எப்படி எல்லாம் போகுது. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிருவாரு அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமியினுடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ரொம்ப அதீத புத்தியை நீங்க யோசிக்கணும். இது பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வைக்கப்படுகிற கூட்டணி இல்ல, அடுத்த சட்டசபை இருக்குத, அதிலையும் மீண்டும் அதிமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் வைத்திருக்கிற யுக்தி. ஆனா முஸ்லிம் சமூகம் மட்டும்தான் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் எதுவுமே செய்யாம இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் உட்கார்ந்துகிட்டு முஸ்லிம் லீக், மாமக, எஸ்டிபிஐ எல்லாம் ஒரு அணியில வந்துடணும், எல்லாம் ஒரு அணியில ஒரு 5 எம்பி சீட்டு கிடைச்ச உடனே பாபரி மசீதை கட்டிடலாமா, முத்தலாக் பிரச்சனை முடிஞ்சிருமா, காஷ்மீர் பிரச்சனை முடிஞ்சிருமா, பொது சிவில் சட்டத்தினுடைய பிரச்சனை முடிஞ்சிருமா, முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் வேலை வாய்ப்பும் கல்வியும் கிடைச்சிருமா? என்ன ஒரு அஜெண்டா இல்லாத, ஒரு தொலைநோக்கு இல்லாத பார்வை. நாம எல்லாருமே அப்படித்தானே சொல்றோம். முதல்ல அஜெண்டா வேணும், முதல்ல அஜெண்டா வேணும். நாம எவ்வளவு நாளைக்கு தான் திமுக அதிமுக காங்கிரஸ் மாறி 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 பயணிச்சுக்கிட்டே இருக்கிறது? யாராக இருக்கட்டும், இந்த தேர்தல் நேரத்தில் 1 சீட்டு 2 சீட்டு இல்ல 10 சீட்டு வாங்கினாலும் கூட அவர்கள் அஜெண்டா இல்லாமல் பயணிப்பவர்கள். கொடிக்காலன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க முஸ்லிம் அமைப்புகளுடைய தலைவர்கள்ட்ட போய் கேளுங்க, என்ன அஜெண்டா வச்சிருக்கிறீங்கன்னு கேளுங்க, உங்களுடைய திட்டம் என்ன? நாம யாரை எதிர்த்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? 100 ஆண்டுகளாக, 100 ஆண்டு காலமாக இந்த தேசத்தை இந்துத்துவமயமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அனைத்து துறைகளிலும் ஆளுமை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய RSS என்கிற ஒரு சித்தாந்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய நாம இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல்ல மாமாக்கா அங்க வா, எஸ்டிபி எங்க வா, முஸ்லிம் லீக் எங்க வா, நீங்க 3 பேரும் திமுக கூட போய் சேரு, எல்லாம் சாதிச்சிடலாம். இதான் நம்முடைய சித்தாந்தம், இதான் நம்முடைய அஜெண்டா. இப்படி சேர்ந்த உடனே இந்த பாசிசத்தை ஒழிச்சிடலாம், RSS எல்லா கொள்கைகளையும் சுக்குநூறா உடைச்சிடலாம். முதல்ல இந்த எண்ணத்தை தூர விடணும். முதல்ல சொல்லுங்க, இந்த புரியுதா உங்களுக்கு? இந்த எண்ணத்தை தூர விடணும். காலாகாலத்துக்கும் இப்படி அடிமையாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனோநிலை இந்த சமூகத்திற்கு இருந்தது என்று சொன்னால், காலாகாலம் நம்மை வைத்து வாக்குகளை மட்டுமே வாங்கி நம்மை அடிமைகளாகவே வைத்துக் கொண்டிருப்பார்கள். இதுல வேற திமுக அனுதாபிகள் நிறைய முஸ்லிம் சமூகத்தில், திமுக அனுதாபிகள் நிறைய. சுப்ஹானல்லாஹ், உயிரை கூட கலைஞருக்கு கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயார். ஆனா அவர் உயிரை அல்லாஹ் எடுத்துட்டான். உயிரை கூட ஸ்டாலினுக்கு கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்ல, என்ன தைரியத்தில் இருக்கிறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 55 கொங்கு சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் எடப்பாடியோடு இருக்கிறார்கள். எத்தனை பேருங்க? அவங்களுடைய வாக்கு சதவீதம், மக்கள் சதவீதம் எவ்வளவுன்னு பார்த்தா முஸ்லிம்கள் அளவுக்கு கூட இல்லை. நீங்க திமுக அனுதாபியாக அதிமுக அனுதாபியாக இருக்கிறீங்கல்ல, நீங்க முஸ்லிம் அமைப்புகளுக்கு சீட்டு கொடுக்கலாம் சொல்ல வேண்டாம். நீங்க உங்களுக்கு இஸ்லாமிய சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை இல்லை. யாரெல்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றீங்களோ, அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றீங்களோ, டிடிவிக்கு ஓட்டு போடணும்னு சொல்றீங்களோ, காங்கிரசுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றீங்களோ, இல்லனா பிஜேபி வந்துருவான்னு பயம் காட்டுறீங்களோ, உங்களுக்கு யாருமே இஸ்லாமிய அரசியலின் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தா நீங்க இப்படி செய்ய மாட்டீங்க. நம்முடைய முன்னோர்களும் அதற்குரிய எந்த விதமான பாதுகாப்பு அம்சங்களையும் இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஆனா நீங்க ஒரு இன ரீதியாக முஸ்லிம் சமூகம் ஒன்றுபடணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாம் போய் சொல்லுங்க ஸ்டாலின், நீ மாமாவுக்கு கொடுக்க வேண்டாம், முஸ்லிம் லீகுக்கு கொடுக்க வேண்டாம், எஸ்டிபிஐ தொட்டே பார்க்க வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்க, திமுகவோட காலாகாலமா நாங்க இருந்ததுனாலதான் முஸ்லிம் லீக் பலகீனமா போச்சு, மாமக பலகீனமா போச்சு, எஸ்டிபிஐ எழும்பவே விடாம நாங்க தான் தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா, இந்த எங்க சமூகத்துக்கு, எங்க முஸ்லிம் சமூகத்துக்கு
திமுக சார்பா ஒரு 5 சீட்டு கொடுங்களேன், சொல்லுங்களேன் பார்ப்போம், பேசுங்களேன் பார்ப்போம். ஏன்னா கொங்கு சமூகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது, தேவர் சமூகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது, நாடார் சமூகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான முன்னுரிமையும் அளிக்கப்படாமல் 40க்கு 2 அப்படிங்கிற அடிப்படையில் முன்னால் இருந்துச்சு. இப்ப அது கூட இல்ல, கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுக்கிறதுனால முஸ்லிம் கட்சிக்காரர்களுக்கு ஒரு முஸ்லிமுக்கு கூட சீட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எந்த கட்சியிலுமே இல்ல. நாம எவ்வளவு பலகீனமா போய்கிட்டு இருக்கிறோம்ங்கறத நீங்க விளங்கணும். நீங்க இந்த காலத்துல வாழ்ந்துட்டு போயிடலாம், 2020 கடந்துடலாம், 2025 கடந்துடலாம், 2030 கடந்துடலாம், 2035 மௌத்தா மண்ணோட மண்ணா போயிடலாம். ஒரு சங்கதி இந்த மண்ணில வாழணுமே, அவன் தொப்பி போட்டு தாடி வச்சு இந்த கலாச்சார பள்ளியில வந்து தொடருமே. இதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் நாம? இதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? காஷ்மீர்ல இது சம்பந்தமான யோசனை இல்லாத காரணத்தினால் தான் முஃப்தி முகமது சயீதுடைய மகள் கடைசியில பிஜேபி கூட போய் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. நாம இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட போனதுனால தமீமுல் அன்சாரி வெளியே கலந்து போறாரு, மானஸ்தங்க பெருமைப்படுறோம். வேற வழியே இல்ல, திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டே ஆகணும் என்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம். இப்பவே இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்த 10 வருஷம் நம்முடைய ஜெனரேஷன், உங்க பிள்ளைகளுக்கு சொத்து வாங்கி வச்சிருக்கிறீங்களே, கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறீங்களே, அவன் விரும்பின பைக்கை வாங்கி கொடுத்திருக்கிறீங்களே, கடைகள் வீடுகள் வாங்கி வச்சிருக்கிறீங்களே, அவன் இந்த வீட்டில் இருக்கணும்ல, உங்க சொத்தை அனுபவிக்கணும்ல, முஸ்லிமா இந்த மண்ணில் வாழணும்ல. அவனும் நம்மள மாதிரி இருந்தாச்சுன்னு சொன்னா நாளைக்கு என்ன செய்வான் தெரியுமா? அவன் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு என்னத்துக்கு, அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டு என்னத்துக்கு, பேசாம பிஜேபி கூடயே சேர்ந்துருவோம். இந்த மனோநிலைமைக்கு தள்ளப்படுவான். அந்த மனோநிலைமைக்கு காஷ்மீர் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால பிஜேபி கூட்டணி வச்சு எப்படியாவது இந்த காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏன் அஜெண்டா இல்லாம பயணிச்சாங்க? முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவ்வளவு பிரச்சனை சொன்னா 40 லட்சம் 50 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மண்ணினுடைய எதிர்கால சந்ததிகளுடைய பிரச்சனை. வீடு வீடா போய் ஒரு மாணவி கேட்கிறாள்ல, எங்களுடைய தேசபக்தியை எப்படி வெளிப்படுத்த சொல்றீங்க? ராணுவ வீரர்களோடு படுக்கையை பகிர்ந்து கொண்டால்தான் நாங்கள் தேசபக்தர்களா என்று ஒரு மாணவி கேட்கிற பொழுது நம்முடைய நெஞ்சில குத்த வேண்டாது? சின்ன சின்ன குழந்தைகளும் கூட பெட்ல குண்டுகளால் அடிபட்டு அவர்களை தூக்கி கொண்டு ஓடுகிற காஷ்மீரினுடைய பெற்றவர்கள் எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். நல்ல கிளைமேட், நல்ல பொருளாதாரம், நிறைய முஸ்லிம்கள் எல்லாம் இருந்து ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. அமெரிக்காவில் இருந்து வந்து, இஸ்ரேலில் இருந்து வந்து, கனடாவில் இருந்து வந்து, யூகேல இருந்து வந்து, சவுதி அரேபியாவில் இருந்து வந்து, ஏன் தமிழகத்தில் இருந்து போய் கூட காஷ்மீரினுடைய கிளைமேட்டை அனுபவிச்சுட்டு வரக்கூடிய வெளி மாநில வெளிநாட்டு மக்கள் எதுக்கு போறான்? காஷ்மீருடைய கிளைமேட்டை அனுபவிக்கிறதுக்கு. எல்லா கிளைமேட்டும் இருந்தும் கூட அந்த காஷ்மீருடைய மக்கள் நிம்மதியா சாப்பிட முடியுதா? நிம்மதியா தூங்க முடியுதா? குழந்தைகளுக்கு பெல்லட் குண்டுகளால் அடிபட்டு வீழ்ந்து கிடக்கிற குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் மருத்துவம் பார்க்க முடிகிறதா? இறந்து போன ஒருவனுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு போய் ஜனாசா தொழுகை நடத்தி அடக்க முடிகிறதா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இப்படி அஜெண்டா இல்லாம, சித்தாந்தம் இல்லாம, தேர்தலுக்கு தேர்தல், இந்த கட்சி கூட போ, அந்த கட்சி கூட போ அப்படின்னு ஒரு இஸ்லாமிய அரசியலின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு சமூகம். இதுக்கெல்லாம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணும்னு சொன்னா ஒரு நல்ல ஜெனரேஷனை உருவாக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அந்த ஜெனரேஷன் எப்படிப்பட்ட ஜெனரேஷனா இருக்கணும் தெரியுமா? முதல்ல தன்னை நம்பணும். முதல்ல என்ன செய்யணும்? நமக்கு நம்பிக்கை இல்லைங்க, நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கா? நாம நின்னா ஜெயிச்சிருவோம், நமக்கு ஓட்டு போடுவாங்க, நாம ஆட்சிக்கு வந்துருவோம்னு சொன்ன நம்பிக்கை இருக்கா? நமக்கு அந்த நம்பிக்கை இல்ல. 80கள் வரையிலும் ஒரு சீட்டுல கூட ஜெயிக்காத பாரதிய ஜனதா பார்ட்டி ஜனசக்தியாக இருந்து 1-2 சீட்டு மட்டும் வந்து 80கள்ல அப்படியே படிப்படியாக வளர்ந்து 2014 ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு தொடர்ந்து இருந்தது. அதனால 80கள்ல 2 சீட்டு,
2014 இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள். நாம 948 இருந்து அதே 2 சீட்டு தானே. ஒருவேளை நம்ம பேரம் பேத்தி காலத்துல முஸ்லிம் லீகும் திமுகவும் அதிமுகவும் இருந்துச்சுன்னு சொன்னா அப்பவும் இந்த 2 சீட்டுல தான் இருப்போம். ஏன்? நமக்கு அஜெண்டா இல்ல. ஆனால் ஜீரோவிலிருந்து ஆரம்பித்தார்கள். 80களில் 2, 2014 பாராளுமன்றத்தினுடைய பெருவாரியான உறுப்பினர்களை கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக பாசிசம் வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அவர்கள் சித்தாந்தத்தோடு, கொள்கையோடு, அஜெண்டாவோடு பயணித்தார்கள். முஸ்லிம் சமூகமோ எந்த விதமான அஜெண்டாவும் இல்லை. இருக்கிற கட்சிகள் கூட இவனை தள்ளிட்டு நம்ம போயிருவோம், என்ன நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும், அவெல்லாம் வெளியே போயிடட்டும் என்கிற ஒரு சூழல் தானே இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கு. அந்த வாங்கின சீட்டை கூட நம்ம தான் அதுல நிக்கணும், அவர் நிக்க கூடாது என்கிற அளவுக்கு ஒரு சமூகத்தை வச்சுட்டு என்ன மாறுதலை ஏற்படுத்திட போறோம்? அதனால மாறுதலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் காலம் கனியும், இன்ஷா அல்லாஹ் காலம் கனியும். அதுல மாற்றுக்கிறது எல்லாம் ஒண்ணும் இல்லை. நமக்கு எந்த விதமான பதட்டமும் பயமும் தேவையில்லை. முஸ்லிம்களுக்கு 2019 மீண்டும் பிஜேபி வந்தால் கூட எந்த விதமான கவலையும் நமக்கு அச்சமோ பயமோ இல்லை. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு குகையிலே ஒளிந்திருக்கிற பொழுது எதிரிகளின் கால் பாதத்தை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நாம் மாட்டிக்கொண்டோ போல் தெரிகிறதே நபியே, எதிரிகளுடைய பாதத்திற்கு கீழே நம்முடைய தலை இருக்கிறதே யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் குனிந்து பார்த்தால் 2 பேருடைய தலையையும் கொய்து விடுவார்கள் நபியே என்று சொன்ன பொழுது அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா என்ன செலவாத்த காணோம். திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் என்ன புது கதையா சொல்லிட்டு இருக்கிறாரு, இதுல செலவாத்து வேறையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? செலவாத்தினுடைய பலம் தான் முஸ்லிம்களுக்கு பலம். அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அந்த நம்பிக்கை முதல்ல வரணும். நம்ம கூட ஸ்டாலின் இருக்கிறாரு நம்பிக்கையை தூக்கி எறிங்க, நமக்கு ராகுல் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை தூக்கி எறிங்க, பிரியங்கா காந்தி வந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையை தூக்கி எறிங்க. லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, யாரும் இல்லை, நாம தனிமையாக்கப்பட்டிருக்கிறோம், எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட கவலைப்படாதீர்கள். நாம் ஒரு ஜெனரேஷனை உருவாக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட ஜெனரேஷனா இருக்கணும் தெரியுமா? மார்க்கத்தையும் படித்து உலக கல்வியையும் படித்திருக்கிற, எல்லாவற்றையும் எதிர்கொள்கிற தன்னம்பிக்கை உடைய ஒரு ஜெனரேஷனை இன்ஷா அல்லாஹ் நம்ம உருவாக்கணும். குறிப்பாக மத்திய கால வரலாற்றை படித்து அதை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த சமூகத்தை வச்சுக்கிட்டு நாம ஒன்னும் செய்ய முடியாது. அது மார்க்கம் பேசுகிற ஆளுங்களாக இருக்கட்டும், அரசியல் பேசுகிற தலைவர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? மார்க்கம் பேசுகிற நிறைய பேர் மத்திய கால வரலாற்றை பற்றி தெரியாமல் மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கம் பேசுகிற அமீர்கள்ட்ட அல்லது தலைவர்கள்ட்ட மார்க்கத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இவங்கள்ட்ட போய் நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. இங்க 2019 இந்த எலெக்ஷன் வருத, கிறிஸ்தவர்கள் எல்லாம் கூட நம்மை அழைத்து நாமெல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒன்னா நிக்கணும்னு சொல்லி நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கூட ஒரு கடிதம் வந்து ஜனநாயக கிறிஸ்தவ பேரவை சகோதரர்களின் சார்பாக ஒரு கடிதம் வந்திருக்கிறது. நாமெல்லாம் ஒன்றிணைகிறோம். யாரு? கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், நாம எல்லாம் ஒன்றிணையணும்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க போய் கேளுங்க, இந்த 2019 எலெக்ஷன் வருது, நாம எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடுறது கேளுங்க பார்ப்போம். அது பாப்பா தக்பீர் கட்டுறதை பத்தி கேளு, தாடி வைக்கிறத பத்தி கேளு, தொப்பி போடுறதை பத்தி கேளு, நேர்ச்ச கூடுமா கூடாதாங்கிறத பத்தி கேளு. அதெல்லாம் நாங்க சொல்லுவோம். இந்த ஓட்டு, எலெக்ஷன், ஜனநாயகம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் உங்க விருப்பப்படி. இத இப்படியா ஒரு வழிகாட்டி, இப்படிதான் இருக்கணும் ஒரு வழிகாட்டி. அரசியல் தலைவர்கள்ட்ட போய் கேட்டா அவனுக்கு போடாதா இவனுக்கு போடாத, நமக்கு போடு, ஏன்னா நம்ம தான் பாரம்பரியமா இருக்கிறோம், நமக்கு தான் இத்தனை சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லி அவர்கள் மார்க்கத்தை பற்றி பேச மாட்டார்கள், இவர்கள் அரசியலை பற்றி பேச மாட்டார்கள். இன்னொரு விஷயத்தை ஒரு தெளிவா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடுங்க. நாம பிஜேபியை ஏன் எதிர்க்கிறோம்? பிஜேபியை அந்த அஜெண்டா கூட இல்லையா நம்மகிட்ட? ஆர்எஸ்எஸ் இருக்கிறதுனாலதான்.
ஹிந்துக்களாக இணைந்து ஒரு கட்சியை உருவாக்கினால் நிச்சயமாக பள்ளிவாசலிலே சொல்லுவோம் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று. மாற்று கருத்தே இல்லை. ஹிந்து மதவாதிகள் பக்தர்கள் இருக்கிறாங்கல்ல, ஹிந்து பக்தர்களாக இணைந்து ஒரு கட்சியை உருவாக்கி நாங்கள் நியாயமான ஆட்சியை தருகிறோம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் நமக்கு சொல்கிறது சத்தியமாக அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீனி வலம் யுக்ரிஜூக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். அல்லாஹ் உங்களை அடிச்சு வெளியாக்காம இருக்கிறான்ல, உங்களை மேல கலவரம் பண்ணாம இருக்கிறான்ல, உங்களை வீட்டை விட்டு வெளியாக்காம, உங்களை வந்து அடிச்சு துரத்தாம உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறானே, அன் தபர்ரூஹும் நீங்கள் அவர்களுக்கு நல்லது செய்யுங்கள், வ துக்ஸிது இலைஹிம் அவர்களிடம் மிக நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன் நிச்சயமாக அல்லாஹ் நீதமானவர்களை விரும்புகிறான். அப்போ காஃபிர்களோடு மிக நெருக்கமாக இருப்பதையும் அவர்களுக்கு நல்லது செய்வதையும் அவர்களுக்கு உதவுவதையும் குர்ஆன் சொல்லுது. யாருங்க சொல்றா? அதனால நாம கண்டிப்பாக இந்துக்களை ஆதரிக்கிறோம், இந்துக்களை வரவேற்கிறோம், இந்துக்களை நேசிக்கிறோம், இந்துக்களுக்காக வேண்டி தியாகம் செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்துக்களின் ஆலயங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு, இந்த வக்ஃப் சொத்துக்களில் இருந்து சம்பளம் கொடுப்பதற்கு கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை தடுப்பதெல்லாம் அனில் லதீன காத்தலூக்கும் ஃபித்தீன் மார்க்கத்திலே உங்களோடு போர் செய்கிறார்களே, வஅஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும் உங்களை எல்லாம் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சு அதுக்காக வேண்டி முயற்சி செய்தானே, அவன் கூட கூட்டணி வச்சிராத ஒருபோதும். இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறது முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, இந்துக்களுக்கும் எதிரானவர்கள். சனாதன தர்மம் ஒன்று இருக்குல்ல, சனாதன தர்மம் பிறப்பின் அடிப்படையிலே சமூகத்தை பிரித்து இவன் இன்ன வேலையைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கூட்டம் மக்களை பிரித்து அடிமைகளாக்கி ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் யூதமும் ஆரியமும். அந்த ஆரியம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவு தான் பிஜேபி என்கிற காரணத்தினால் தான் பிஜேபி எதிர்க்கிறோம். நமக்கு பொன் ராதாகிருஷ்ணனோடு எந்த வெறுப்பும் கிடையாது, தமிழிசை சவுந்தரராஜனோடு எந்த வெறுப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பரிதாபப்படுகிறோம். ஏன் தெரியுமா? நாளை இந்த பிஜேபியும் இதற்கு பின்னால் இருக்கிற ஆர்எஸ்எஸும் அதை உருவாக்கிய ஆரியமும் கூட பொன்னாருக்கும் தமிழிசைக்கும் எதிராகவே செயல்படும் என்பதை கூட புரியாமல் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம பரிதாபப்படுகிறோம். சனாதன தர்மம் அதை நிலைநிறுத்துவதற்காக வேண்டிய ஒரு அரசியல் கட்சியை வைத்திருக்கிற காரணத்தினால் தான் நாம் பிஜேபி எதிர்க்கிறோம். பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னு மொத்தமா முஸ்லிம்களை கொன்றுவாங்கிற பயம் எல்லாம் முஸ்லிமுக்கு இருக்காது. யாருக்கு இருக்காது? யதார்த்த முஸ்லிம் ஒரே ஒரு முஸ்லிம் இருந்தாலும் போதும், அல்லாஹ்வினுடைய உதவியில் இருந்தால் இந்த மண்ணிலே பாசிசத்தை நெஞ்சை நிமிர்த்தி எதிர்கொள்கிற தைரியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதுக்கு திமுக கூட்டணி தேவையில்லை, அதிமுக கூட்டணி தேவையில்லை, ராகுல் காந்தி தேவையில்லை, மம்தா பானர்ஜி தேவையில்லை. ஈமான் இருந்தால் போதும். பிஜேபி வந்தோம்னா முஸ்லிம் மொத்தமா பள்ளிவாசலை இடிச்சிருவான், முஸ்லிம்களை எல்லாம் கொன்றுவாங்கிற பயம் இல்லை. இந்த தேசத்திலே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை, நாடார் மக்களை, தேவர் சமூகத்தை எல்லாரையும் அடிமைப்படுத்தி இவங்களுக்கு கல்வி இல்லாம, இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம, இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாம ஜாதிய அடிப்படையிலான ஒடுக்குமுறையை மீண்டும் இந்த தேசத்திலே கொண்டு வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டித்தான், நல்லா வழங்கிக்கங்க, அதுக்காக வேண்டித்தான் எதிர்க்கிறோம். எனவேதான் இது நீதியின் அடிப்படையில் உண்டான போராட்டம் அப்படின்னு நம்ம எதிர்க்கிறோம். இப்படி எதிர்க்கிற நாம இங்க எதை எதிர்க்கிறோம்? சனாதன தர்மத்தை, பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை. இவங்க தான் ஆளணும், இவெல்லாம் என்ன செய்யணும்? அதுக்கு தானே நீட்டு கேட்டு, இப்ப அடுத்த 5வது வகுப்பு 8வது வகுப்புல பொது தேர்வு, இதெல்லாம் எதுக்கு? இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் படிச்சு மேல வந்துடக்கூடாது, இவெல்லாம் அடிமையாகவே இருக்கணுங்கிறதுக்காகவே. இந்த சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடிய நாம் நிறைய பேரு சலஃபீஸத்தை ஆதரிக்கிறோம். சலஃபீசம் என்னன்னு தெரியுதா? சலஃபீசம், சலஃபீசம்னா இப்ப வச்சிருக்கிறாங்கல்ல தௌஹீதிய அமைப்புகள்,
இவங்கள பெரும்பாலானவர்கள் யாரு? சலஃபு சாலிஹீன்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வைத்திருப்பவர்கள். இந்த சலஃபுங்கிற அமைப்பு எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டது தெரியுமா? இதை விளங்கணும் நல்லா. ஏன் இந்த ஆலிம்கள் அரசியல் பேசுவது இல்லை? இதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஏன் நீங்க 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 பயான் கேட்கறீங்கல்ல, தொழுகையை பத்தி, உதுவை பத்தி, நோம்பை பத்தி, பிறைய பத்தி, ஜகாத்தை பத்தி, ஹஜ்ஜ பத்தி இதெல்லாம் பேசுகிற இந்த ஆலிம்கள் ஏன் 2019 எலெக்ஷனை பற்றி பேசுவதில்லை? அப்படின்னா இந்த ஆலிம்கள் எல்லாருமே யாரெல்லாம் இதை பத்தி பேசாம இருக்கிறாங்களோ இவங்கெல்லாம் பெரும்பாலும் சலஃபுகளை அடிப்படையாக கொண்டவர்கள். இந்த சலஃபுகள் அப்படின்னு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆட்சி என்பது குறைஷிகளிடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் யார் ஆட்சி செய்யறார்? வந்தார்ல, அவர் யாருங்க? குறைஷி. அவர் யாரு? துபைல ஷேக் மக்தூம். குறைஷிகளின் கையில் தான் ஆட்சி இருக்க வேண்டும். இதை நீங்க முஸ்லிம் சமூகம் நல்லா வழங்கிக்கிடணும். இங்க நாங்க RSS பிஜேபி எதிர்க்கிறோம், காரணமே தெரியாம எதிர்க்க கூடாது. இங்கே சனாதன தர்மத்தை சொல்கிறது என்கிற அடிப்படையின் காரணமாக காங்கிரஸை எதிர்க்கிறோம், இந்த பிஜேபியை எதிர்க்கிறோம். இந்த அடிப்படையில் காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸையும் எதிர்ப்போம், இந்த அடிப்படையில் திமுக வந்தால் திமுகவையும் எதிர்ப்போம், இந்த அடிப்படைக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தால் அதிமுகவையும் எதிர்ப்போம். இதே அடிப்படையோடு கூட்டு வைத்து நாளை மாமகவும் முஸ்லிம் லீகும் எஸ்டிபிஐயும் வந்தாலும் அதையும் எதிர்ப்போம். இதுதான் ஏன் இது சனாதன தர்மத்திற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு. இது முஸ்லிம்களுக்கு மட்டுமானதல்ல, இது தலித்துகளுக்கானது, இது நாடார் சமுதாயத்திற்கானது, இது தேவர் சமூகத்திற்கானது, இது ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கானது. அதனாலதான் நாம முன்னணியில நிக்கிறோம். இது ஆதரிக்கிற யாரையும் ஒருபோதும் முஸ்லிம்கள் ஆதரிக்க மாட்டோம். ஆனால் இதே மாதிரி ஒரு சனாதன தர்மத்தை இஸ்லாமியர்களுக்கு உள்ளே புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவங்க ஹிலாபத்தை ஆதரிக்கிறது இல்ல? ஏன் இந்த ஹிலாபத்தை சவுதி அரேபியா உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஹிலாபத்து யாருடைய கையில இருந்துச்சு? குறைஷி அல்லாதவர்களுடைய கையில இருந்துச்சு. விளங்குதா சொல்றது? ஹிலாபத்து உடைஞ்சதுதான் இந்த பலஸ்தீன பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, பர்மா பிரச்சனை, ஷாம் பிரச்சனை, பாக்தாது பிரச்சனை, அத்துணை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஹிலாபத்து உடைஞ்சு போச்சு. இந்த ஹிலாபத்தை உடைச்சது யாரு? சலஃபுகள். ஏன் இந்த சலஃபுகள் உருவாக்கப்பட்டார்கள்? ஆட்சி அவன்கிட்ட இருக்கக்கூடாது. யார்கிட்ட இருக்கக்கூடாது? யமனிட்ட இருக்கக்கூடாது, ஈஜிப்சியன்ட்ட இருக்கக்கூடாது, சிரியாக்காரன் இருக்கக்கூடாது, ஈராக்குக்காரன் இருக்கக்கூடாது, ஈரானிட்ட இருக்கக்கூடாது. அது யார்கிட்ட இருக்கணும்? குறைஷிகள்கிட்ட. இந்த சித்தாந்தத்திற்காக வேண்டி உருவாக்கப்பட்டதுதான் இந்த நீட்டுதல், ஆட்டுதல், 20, 18, தொப்பி போடுறது, நேர்ச்சி கொடுக்க கூடாது, கார்த்திகா ஓதக்கூடாது. இதெல்லாம் உருவாக்கப்பட்டது எதுக்குதான் சொல்லுங்க? எதுக்குதான்? இவன் இதை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்கணும். இதன் அடிப்படையில் இந்த சமூகத்தை பிரித்து ஹிலாபத்தின் பக்கம் கவனம் வந்துவிடவே கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ஹிலாபத்தை சிதைத்தவர்கள் இன்றும் இந்த மண்ணிலே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, துபையில சமீபத்தில் ஒரு 14 பேர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. துபையில, சவுதி அரேபியாவில் இல்ல, துபையில. யாருன்னு சொன்னா நம்முடைய குலாமண்ணன் அவர்களால் வார்க்கப்பட்டவர்கள். ஏன் இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னா, இவர் ஹிலாஃபத்தை இந்த சமூகத்திலே பேசி வருகிறார்கள். புரியுதா? துபையில போய் உட்கார்ந்துட்டு ஹிலாஃபத்தை பேசின தமிழனை கூட அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை கட்டம் கட்டி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கு. அந்த குடும்பத்துக்கு எதுக்காக வேண்டி அரெஸ்ட் பண்ணாங்கிறது கூட தெரியாது. நீங்க என்ன நினைக்கலாம்? துபாய் சவுதி கூட சேரணும், சவுதி கத்தார் கூட சேரணும், கத்தார் ஈராக் கூட சேரணும், 57 முஸ்லிம் நாடுகளும் சேர்ந்து அப்படி கம்பீரமா நின்னா நாம எங்கேயோ போயிருவோம்னு கற்பனை பண்றோம்ல. எப்படி முஸ்லிம் லீகும் மாமுகவும் எஸ்பிபியும் எல்லாரும் சேர்ந்து அப்படி நின்னா அப்படின்னா நிக்காது, நிக்க விட மாட்டாங்க, நிக்க சம்மதிக்க மாட்டாங்க. இது யாரு? வெளியே இருந்து இல்ல, உள்ளே இருந்து. இப்ப அரபு நாடுகள் இணையாமல் இருப்பதற்குரிய காரணம் வெளியே இருந்து வருவதல்ல, உள்ளே இருந்து வரக்கூடிய பிரச்சனை. எதை அடிப்படையாக வைத்து? மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து. மார்க்கத்தை அடிப்படையாக வச்சு சேர விட மாட்டான். ஒரு பெருநாளை கூட ஒன்னா கொண்டாட விட மாட்டான்.
ஒரு நோக்க கூட ஒண்ணு ஆரம்பிக்க விட மாட்டான், ஒரு தொழுகையை கூட ஒன்னா தொழுகிறதுக்கு விட மாட்டான். அதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கள் ஒருபோதும் அரசியலை பற்றி பேச மாட்டார்கள். இதைதான் நீங்க நல்லா விளங்கிக்கிடணும். ஏன் இந்த ஆளுங்கள் பேசுறது இல்ல? இப்ப ஜும்மாவுல கூட அரசியல் பேசினா நிறைய பேர் என்ன ஜும்மாவுல போய் அரசியல் பேசுறாரு, இத காஷ்மீர்ல பேசல, இத பலஸ்தீனத்துல பேசல, இத சவுதி அரேபியாவுல பேசல, இத ஈராக்ல பேசல, இத ரோஹிங்கியாவுல பேசல. அதனால்தான் அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை. எனவே பேச ஆரம்பிப்போம். சமூகத்தினுடைய பிரச்சனை எதிலிருந்து உருவாகி வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சலஃப், இந்த தௌஹீத், இந்த சுன்னத் இதெல்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு பொதுவாக மார்க்கத்தையும் உலக கல்வியையும் படித்து வந்தார்களே அந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷனை நீங்க உருவாக்கி வையுங்க. இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. இன்னைக்கு இந்த 2019 இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெயிக்கட்டும், இவங்க எல்லாம் இத பத்தி கவலையே படாதீங்க. இத பத்தி யாருக்கு சீட்டு கிடைக்குது, யாருக்கு சீட்டு கிடைக்கல, இவங்க சீட்டு கிடைச்சதுனால இவங்க பெரிய கட்சி, சீட்டு கிடைக்கலனால பெரிய கட்சி, இல்ல எல்லாருக்கும் சேர்த்து 10 கொடுத்தா அதனால முஸ்லிம் சமூகம் வளர்ந்துருங்கிற ஒரு குறுகிய கால தீர்வுகளை நோக்கி நீங்கள் ஒருபோதும் நகர்ந்து செல்லாதீர்கள். நீங்க இப்ப செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்னைக்கு நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் என் பிள்ளைய நான் ஆலிமாக்குவேன். வெறுமனே ஆலிம் அல்ல, ஒரு PhD முடிச்ச ஆலிமாக்குவேன். நியத்து வைக்கலாமா? என்ன இன்ஷா அல்லாஹ் காண எல்லாரும் பிள்ளைங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாங்களா? ஒருவேளை பிள்ளைங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டா பேரம் பேத்திகளை அந்த மாதிரி உருவாக்கணும். குர்ஆனை மனனம் செய்த, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய, அதோடு சேர்த்து உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா கல்விகளையும் கரைத்து குடித்த ஒரு PhD-யாக உங்களுடைய பிள்ளைகள் உருவாச்சுன்னு சொன்னா ரிசல்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? இந்த 2019 பிஜேபி வந்துட்டு போட்டோம், 2022 மறுபடியும் பிஜேபி வந்துட்டு போட்டோம், 2030 வரைக்கும் பிஜேபியே இருக்கட்டும். நான் ஒன்றும் துவா செய்யலைன்னா, நான் ஒன்றும் துவா செய்யல, அவன் இருந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் நீங்க போய் சொல்லிடாதீங்க ஆலிம் சாப் பிஜேபிக்கு வேண்டி துவா செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த அடுத்தடுத்த காலகட்டத்தில் தான் தாமரை மலர்ந்து தீரும் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே, ஏண்டா மலர வச்சோன்னு கவலைப்படுவாங்க. அடுத்து இந்த நாடார் சமூகம், தேவர் சமூகம், தலித் சமூகம், இந்த ஆரியர்கள் அல்லாத உயர் ஜாதி வகுப்பை சார்ந்தவர்கள் அல்லாத எல்லோரும் ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் நிற்கதியாக நிற்கிற அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரும். நாம 2019 நேரத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லி அடிச்சு விரட்டிய ஒரு சமூகம், அந்த சமூகம் தான் மீண்டும் இங்கே நீதியை, நியாயத்தை, சுதந்திரத்தை, பாதுகாப்பை தருவதற்கு தகுதியான சமூகம் என்று இந்த சமூகத்தை தேடி வருகிற அந்த நேரத்தில் ஒரு தலைமையை தாங்குகிற ஆற்றல் பெற்ற ஒரு முஸ்லிம் இளைஞன் அன்றைக்கு இந்த மண்ணில் வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதை நோக்கி பயணிப்போம். ஆனா இதே சமூகத்தை இப்படியே வச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கும் சொல்லுவான், நீ எங்க கட்சிக்கு வந்துரு, நாம திமுக கூட போயிருவோம், நீ எங்க கூட வந்துரு, நம்ம அதிமுக கூட போயிருவோம், நீ நம்ம கூட சேர்ந்துக்கோ, நம்ம டிடிவி கூட போயிருவோம். அன்னைக்கும் இந்த சமூகம் இப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா இப்படித்தான் செய்யும். ஆனால் பரவலாக அறிவுடைய ஒரு சமூகம் இருந்துச்சு. எப்படி? ஹாலித் இப்னு வலீத் ரோமர்களோட ஒரு பெரிய போர், 3 லட்சம் பேர் எதிரிகள், 30,000 பேர் முஸ்லிம்கள். 3 லட்சம் பேர் எதிரிகள், 30,000 பேர் முஸ்லிம்கள். ஒரு பெரிய சண்டை பயங்கரமா நடந்துட்டு இருக்குது. அப்படி இக்கட்டான சூழல்ல இருக்கிற நேரத்தில் ஹாலித் இப்னு வலீத் போய் ஒரு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுப்பியதாக ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். ஹாலித் வாங்கி பார்த்தார். நீங்க தளபதியினுடைய அந்தஸ்திலிருந்து மாறி அபூ உபைதாட்ட கொடுத்துட்டு போங்க. எப்படிங்க? 2019 எலெக்ஷன், நமக்கு ஒரு 3 சீட்டு கிடைக்க போகுது. அந்த 3 சீட்டு கிடைக்கிற நேரத்தில் ஸ்டாலின் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை கனிமொழி கூட நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கடிதம் வருகிறது நம்ம கட்சி தலைவருக்கு. என்ன, நீங்க அதுல இருந்து மாறி இன்னொரு ஆள் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய இன்னொரு ஆள்கிட்ட கொடுங்கன்னா நம்ம தலைவர் விடுவாரா? நம்ம தலைவரை நாம எந்த கட்சியா இருக்கட்டும் அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உடைய ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஹாலித் இப்னு வலீத் அந்த கடிதத்தை கொண்டு போய் அபூ உபைதாட்ட கொடுத்தாங்க. அபூ உபைதா, நீங்க தான் தளபதி. அபூ உபைதா சொன்னாங்க, அந்த கடிதம் இப்படியே இருக்கட்டுமே, இதை
இப்படியே வச்சிருங்க, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மாத்திக்கிடுவோம். காலித் இப்னு வலீத் சொன்னார், இது கலீஃபாட்டிலிருந்து வந்திருக்குது, இந்த கடிதத்தை பார்த்ததற்கு பின்னாலும் நான் இந்த களத்திலே தளபதியாக நிற்பது அது கிலாபத்திற்கு நான் செய்கிற துரோகம். ஒரு முஸ்லிமாக நான் இப்படி செய்யக்கூடாது, நீங்க தான் இருக்கணும். சண்டை எதுக்கு? யாரு தளபதியா இருக்கணும்ன்றதுக்கு சண்டை, யாரு தளபதியா இருக்கணும்ங்கிறது அவங்களுக்குள்ள சண்டை. இப்ப யாரு இருக்க கூடாதுன்னு நம்ம சண்டை போடுறோம். அடுத்தனா இந்த கூட்டணியில இவர் வரவே கூடாதுன்னு சொல்லி சில கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள். இவனை நீங்க அங்கீகரிக்கிறதே செஞ்சிருந்தாங்க. முஸ்லிம் அமைப்புகளை பற்றி பேசுகிறது. அமைப்புகளுக்கு உள்ளேயும் கூட இந்த பிரச்சனை நிறைய நடக்கிறது. கேட்டாங்க உமர்கிட்ட, என்னங்க இப்படி சண்டை உக்கிரமாக நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்திருக்கீங்க? உமர் சொன்னார், மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி? காலிதுடைய தலைமையில போயிருக்குல்ல பட, கண்டிப்பா ஜெயிச்சிரும். எப்படி? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா மக்கள் எல்லாம் பேசுவாங்க. இப்ப நம்ம முஸ்லிம் படை எங்க போயிருக்கு? இப்ப ஷாமுக்கு போயிருக்கு. யாரு தளபதி? யாரு? காலித் இப்னு வலீத். அப்ப ஜெயிச்சிருவாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்த காரணத்தினால மக்கள் எங்கே காலிதின் மீது நம்பிக்கை வைத்து விடுவார்களோ என்கிற அச்சம் தான் என்னை மாற்ற வைத்தது என்று சொல்லுவார்கள். முஸ்லிம் சமுதாயமே, இவங்க கூட சேர்ந்தா ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையை தகர்த்தெறியணும். அதுதான் இஸ்லாமிய கட்டுப்பாடு. நாம நின்று ஜெயிக்கணும். எந்த ஒரு முஸ்லிம் நின்னாலும் ஜெயிப்பார் என்கிற நம்பிக்கை முதலில் நமக்கு வர வேண்டும். அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை உடைய ஒரு சமூகத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம உருவாக்கலாமா? எனவே நம்முடைய அஜெண்டா என்பது 2019 இல்ல, 2024 இல்ல, 2029 இன்ஷா அல்லாஹ் இவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு, நெருக்கடியாக்கப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டு மறுபடியும் மார்பு சீலையை அணிவதற்கு வரி கட்ட வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது எந்த முஸ்லிமை விரட்டினார்களோ, எந்த முஸ்லிமை இடித்தார்களோ, எந்த முஸ்லிம்களை பயங்கரவாதி என்று சொன்னார்களோ, எந்த முஸ்லிம்களை தேச துரோகிகள் என்று சொன்னார்களோ, அந்த முஸ்லிம்களை தேடி வருகிற பொழுது அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஜெனரேஷனை இந்த மண்ணிலே உருவாக்கி வைக்க வேண்டிய கடமை நம் அனைவர்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் அருள் பாலிப்பானாக.